ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் ரிவீல் பண்ணுறேன். ரம்யா வேர்ஸ் இதான் என்னோடய சேனல் நேம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்ட்டு. ஸோ கிறிஸ்மஸ்க்கான மெயின் திங் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன். இதை வந்து நாங்கள் நவம்பர்லேயே முடிச்சிட்டோம். ஏன்னா நவம்பர்லேயே கிறிஸ்மஸோட வைப் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ நாங்கள் அப்போவே அதை முடிச்சிட்டோம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட கிளிப்பிங்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் இப்போ எதுக்கு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ அவரோட கிறிஸ்சைல்டுக்கு கிஃப்ட் வாங்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அரவிந்தன் தான் கூப்பிடுவேன் பேர் சொல்லி. பட் இந்த வீடியோவில் வந்து அப்படி கூப்பிடுவேன் எனக்கு அதே டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் அரவிந்தனே கூப்பிட்றேன். அரவிந்தனோட அவங்க கிறிஸ்சைல்டுக்கு கிஃப்ட் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சடனாக நாங்கள் வந்து எங்கள் நெய்பரோட கிட்ஸுக்குமே வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கினோம். எனக்கு தெரிஞ்சு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன். நான் யோசித்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு யோசித்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களும் அதை லைக் பண்ணுவாங்க, ஐ திங்க் ஸோ. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு அந்த வேலை டின்னரும் முடிச்சிட்டோம். குட்டியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் சீக்ரெட் பிளேஸில் எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா கிட்ஸ் என் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க, அவங்க யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க, சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாக இந்தியாவில் வந்து நான் ஆஃபீஸர் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பட் பெருசாக நான் வீட்டில் எதுவும் பெருசாக செலிப்ரேட் பண்ணதில்லை. என்ன ரீசன்னா அதுக்கு டைம் இல்லைன்னே சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். நாங்கள் ஹிந்து ஆனால் செலிப்ரேட் பண்ணல. பட் நாங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் வந்து சர்ச்சு இல்லை ப்ரேயர் மீட் அட்டன் பண்ணுவோம். நாங்கள் அது எப்பவுமே இது பண்ணுவோம். பட் கிறிஸ்மஸ்ன்னு பெருசாக வீட்டில் டெக்கரேஷன்லாம் நாங்கள் ஏதோ லைட்டிங்லாம் பண்ணதில்லை. அதுக்கு டைம் இல்லைன்னே சொல்லலாம். ஒர்க் அது இதுன்னே நாங்கள் டைம் பிஸியாகவே இருக்குன்னு சொல்லணும். பட் வந்து இதெல்லாம் எனக்கு செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓணம் கூட செலிப்ரேட் பண்ணோம், நானும் என் ஹஸ்பண்ட் என்னோடய குட்டி ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாருன்னே சொல்லலாம். ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நான் வாங்கினேன், இன்னொரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஹேண்ட்மேடுன்னு சொல்லலாம். என்னோடய நெய்பர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த நெய்பர் பார்த்திங்கன்னா அவங்க கிறிஸ்டியன். ஸோ அவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, கோதுமையில் செஞ்சுருந்தாங்க. அதில் நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்தது, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது கூடயே ஒரு குட்டி கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பிபி இருந்ததுன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் கிட்ஸ் இல்லை, ஸோ நான் அதை வச்சு நான் விளையாடிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கேக்காக எனக்கு அது சாக்லேட்டான்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்லல, பட் டார்க் சாக்லேட்டில் அந்த இதில் ஃப்ளேவரில் பண்ணிங்கன்னா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது கூட குட்டி பர்ஃப்யூமாக இருந்தது. அந்த ஸ்மெல்லுமே நல்லா இருந்தது, ரொம்ப ரிச் ஸ்மெல்லாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் எனக்கு அது என் ஹஸ்பண்ட் எடுத்துக்க போகிறாரான்னு தெரியல. 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. பட் ஃபைனலாக நான் தான் வின் பண்ணுவேன். எப்பவுமே ஒய்ஃப் தானே வின் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே, அந்த மாதிரி தான். ஸோ அதே நாங்கள் எங்களோட கிறிஸ்மஸை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலி கேக் கட்டிங்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்களோட இதில். அது இல்லாமல் எங்களோட ஒன் ஆஃப் த நெய்பர் பார்த்திங்கன்னா குட்டியாக குடியில் வச்சுருந்தாங்க. அவங்களோட கிரியேட்டிவ் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குடியில் வச்சுட்டு ஜூஸஸ் பிறக்கிற மாதிரி ஏஞ்சல் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச இதில் அவங்க வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியல, நம்ம மைண்ட்லேயே வேலை செய்யலைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்களும் அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம், கேக் கட்டிங்லாம் பண்ணணும். கேக் கட்டிங் வந்து நாங்கள் ஹோம்மேட் கேக் தான் பண்ணணும்னு சொல்லலாம். சடன் பிளான் தான் கேக் கட்டிங். ஸோ ஹோம்மேட் கேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்கள் கேக் பண்ணோம். இந்த குக்கிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஜிலிஷா தான் சொல்லலாம். அவங்க தான் இந்த கேக் கட்டிங், கேஎஃப்சி சிக்கன் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க செய்கிற ஃபுட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ அவங்க கேக் கட்டிங் பண்ணோன்னே அந்த கேக்கை நாங்கள் அட்மிட் தான் முதல் கொடுத்தோம். அவங்க ஃபைனலாக அதை டேஸ்ட் பண்ணிட்டு வாவ் சூப்பர் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எங்களோட கிறிஸ்மஸ் எல்லா வீட்லேயுமே நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தோம். ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தோம். ஃபைனலாக குட்டி சேஞ்சஸும் பண்ணோம் எங்களோட டெக்கரேஷனில். அதுக்கப்புறம் கிஃப்ட் ஷேரிங் பண்ணிக்கிட்டோம். என்னோடய கிஃப்ட்டுக்காக அட்மிட் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் மார்னிங்கே கண்டுபிடிச்சிட்டா நான் கிஃப்ட் வச்சுருக்கேன். ஸோ மார்னிங்லேருந்து அது எப்போ கொடுப்பேன்னு சொல்லி இது பண்ணால் நாங்களும் எப்படியோ டைவர்ட் பண்ணேன் நான் கிஃப்ட்டே உனக்கு வாங்கலடா கூட சொன்னேன். இதெல்லாம் அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீ உனக்கு கிஃப்ட் வச்சு ஈவினிங் தரேன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுத்தோன்னே அவன் ஓப்பன் பண்ணுறது ஃபைனலாக அவன் பேசுகிற வாய்ஸ் ரெக்கெல்லாம் நான் இதில் போடல. அவன் அவ்வளோ குழம்பிட்டே அதை ஓப்பன் பண்ணியிருக்கான். அவன் அதை ஓப்பன் பண்ணோடனே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். அட்விக்கு பொதுவாகவே ட்ரா பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த கிஃப்ட்டை சூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஒரு பேப்பரோ ஒரு பெண்ணை கொடுத்தீங்கன்னா
கிறுக்க மாட்டான், எதாவது யூனிக்காக ட்ரா பண்ணுவான். ஸோ அதனால் அவனுக்கு இது கொடுத்தான். அவனுக்கும் இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலி அவன் ஹாப்பி ஆகிட்டானே சொல்லலாம். அதுக்கப்புறம் அகைன் நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். அவங்க ஹஸ்பண்ட் கூட நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. கப்புள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பவே சொல்லி கிளம்பிட்டோம். இந்த மாதிரி என்னோடய யுஏஇ எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.